16 ஆண்டுகளாக தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் நடத்திட்டு இருக்கும். இந்த நிலையிலே கடந்த 3 ஆண்டுகளாக மெரினாவில் எங்களுக்கான அனுமதி என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு பெசன்ட் நகர் கடற்கரையில இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. தயவு செய்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு சின்னத்தை இங்கே கடற்கரையோரம் தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு எழுப்ப வேண்டும். இது அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை மட்டுமல்ல, அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது நாம் கைகட்டி வேடிக்கை பார்த்ததற்கான நம்மளுடைய மன்னிப்பு கோருகின்ற நிகழ்ச்சியாகவும் இது அமைய வேண்டும். மோடி அரசு எங்களது பாஸ்போர்ட்டுகளை முடக்கி வைத்திருக்கிறார். என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கி வைத்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆக சர்வதேச மட்டத்தில் இது குறித்து இந்த நியாயங்கள் குறித்து எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. மறுக்கப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே ஒரு அவல நிலையாக இருக்கிறது. இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் காரியமாக தமிழர்கள் நாம் அனைவரும் ஒன்றாய் வந்து இந்த மக்களுக்கான நினைவேந்தல் நடத்துறதுக்கு எல்லாரும் ஒன்றாக கைகூட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் வைத்த கோரிக்கையை நிராகரித்து 70,000 பேரை படுகொலை செய்தனால் மே 17, மே 18, மே 19 ஆகிய 3 நாட்களில் 70,000 தமிழர்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் வெறும் 2 கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் படுகொலை செய்யப்பட்டார். இது நாங்க சொல்லல, ஐநாவினுடைய 3 அறிக்கை வெளிப்படுத்தியது. அதை விட ஒரு கொடுமையான ஒரு சம்பவங்களை வேற எங்கேயுமே பார்த்துட முடியாது. ஐநாவே என்ன அனுப்புச்சு அப்படின்னா, உணவு பொட்டலங்களை அனுப்புவதற்கு பதிலாக, மருந்துகளை அனுப்புவதற்கு பதிலாக கிரிக்கெட் பேட்டுகளை, ஃபுட்பால் பந்துகளை அனுப்பி வைத்தார்கள். எவ்வளவு எடை போட்டு அனுப்பணும்னு கணக்கெடுக்கும் பொழுது உணவு பொட்டலங்களை எல்லாம், மருந்து பொட்டலம் நீக்கிட்டு விளையாட்டு ஜாமான்கள் உள்ளே வைத்து அடைத்து அனுப்பிவிட்ட வரலாறுகளை ஐநாவினுடைய உள்ளக விசாரணை குழுவே ஆவணப்படுத்தியிருக்கு. இன்றைக்கு 2009 நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும். அது நியாயமான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு கனடா நாடு வந்து இதற்கான நீதிக்கான நினைவு சின்னத்தை எழுப்பி இருக்கிறாங்க, இனப்படுகொலை நாள் அங்கீகரிக்கிறாங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கு என்ன குறை? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மே 17 இயக்கத்தின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊடக சந்திப்பு என்பது இப்பொழுது புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவரோடு கூட்டணியாக இயங்குகின்ற ஜனநாயக சக்திகளுக்கும் இணைத்து எங்களது கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இது முதல் கட்ட கோரிக்கைகளாக இந்த கோரிக்கைகளை நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகிறோம். முழு அமைச்சரவை உருவான பிறகு மக்கள் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை தொகுத்து இந்த ஆட்சிக்கு நாங்கள் முன்வைக்க அணியமாக இருக்கிறோம். 2009 தமிழீழத்திலே இனப்படுகொலை நடைபெற்றது. அந்த சமயத்தில் அங்கே கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்பது 1,40,000 என்று முதல் கட்ட தகவல் வெளியானது. அந்த தகவலை ஆதாரப்பூர்வமாக தொகுத்து கொடுத்த அமைப்புகளில் ஒன்று மே 17 இயக்கம். அதன் பிறகு 1,47,679 தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டது. மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயர் மறைந்த ராயப்ப ஜோசப் அவர்கள் இதை உறுதி செய்தார்கள். அதற்கு பின்பு கடந்த ஆண்டு இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற தலைப்பின் கீழாக இனப்படுகொலையான மக்களின் எண்ணிக்கை என்பது 1,47,000 அல்ல, அது 1,67,000 என்று மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 20,000 பேர் மேலதிகமாக காணவில்லை அல்லது படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்ற இந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருந்தது. 20,000 பேர் என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல, அது ஒரு நம்பர் கிடையாது. அது தமிழர்களினுடைய ஒரு பேர் இழப்பை சொல்லுகின்ற, அது 20,000 பேர் எனப்படுகின்ற குடும்பங்களை சார்ந்த பெற்றோர்களை வைத்திருக்கக்கூடிய, தாய் தந்தைகளை வைத்திருக்கக்கூடிய அல்லது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய, சகோதர சகோதரிகளை வைத்திருக்கக்கூடிய நம் தொப்புள் கொடி உறவுகளின் எண்ணிக்கை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான இனப்படுகொலை நடந்திருக்கிறது. ஆனால் அது குறித்து தமிழ்நாடு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தொடர்ச்சியாக மே 17 வலியுறுத்தி வந்திருக்கிறது. இந்த 17 ஆண்டுகளில் தமிழீழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று ஜெர்மன் நகரத்திலே, ஜெர்மன் நாட்டின் பிரேமன் நகரத்திலே
ஐநாவினுடைய முன்னாள் துணை செயலாளர் தலைமையிலே சர்வதேச வழக்கறிஞர்கள், குறிப்பாக இனப்படுகொலை சார்ந்த வழக்குகளை நடத்தியவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய விசாரணையில் இலங்கை அரசு நடத்தியது ஒரு இனப்படுகொலை என்றும், இந்த இனப்படுகொலைக்கு பல்வேறு நாடுகள் துணை போயிருக்கின்றன, அந்த நாடுகள் மீது விசாரணை தேவை என்றெல்லாம் தீர்ப்பை வழங்கினார்கள். அங்கே நடந்த இனப்படுகொலையை விசாரித்த ஐநாவினுடைய நிபுணர் குழுவும் ஐநா எவ்வாறு தோற்றது என்பது குறித்தான விசாரணையை முன்னெடுத்திய சார்லஸ் பெட்ரி என்பவரின் தலைமையிலான குழுவும் ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்று இந்த இனப்படுகொலை குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த 17 வருடத்தில் தமிழர்களுக்கு நீதி என்பது கிடைக்காமல், ஆனால் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை நியாயங்களை, காரணங்களை சர்வதேச மட்டத்தில் எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கான போதுமான ஒரு அரசியல் அழுத்தம் இந்திய அரசை நோக்கியோ சர்வதேச மட்டத்தை நோக்கியோ நடக்கவில்லை. கடந்த 2011, 2016 காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு போராட்டத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும், மாணவர் போராட்டத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் இலங்கை அரசு இனப்படுகொலை செய்திருக்கிறது. அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை. தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அங்கே தனித்தமிழீழம் அமைவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். இந்த இனப்படுகொலை செய்த இலங்கையின் மீது ஒரு பொருளாதார தடை வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் ஏகமனதாக தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 2014 கடந்த 12 ஆண்டுகளாக இது குறித்து எந்தவித முன்னேற்றமும் தமிழ்நாடு அரசின் சார்பாக மேற்கொள்ளப்படவில்லை. சட்டசபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்த கட்சிகளும் இது குறித்தான ஒரு மேலதிகமான நடவடிக்கையை மேற்கொள்ளாத ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையிலே அங்கே நடந்த இனப்படுகொலைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கை 2014, 2015, 16 ஆகிய ஆண்டு காலகட்டத்தில் மே 14 நாங்கள் முன் வச்சோம். அதற்கு பிறகு நாங்கள் 2011 கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் நடத்திட்டு இருக்கோம். முதலில் கண்ணகி சிலை அருகே மெரினாவிலே அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது நடக்க ஆரம்பித்தது. மிக எழுச்சியுடன் நடந்தது. இந்தியாவினுடைய தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், ஆளுமைகள் வந்திருந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஆளுமைகள் அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அது கட்சி கடந்து, சாதி மத எல்லை கடந்து நடந்த ஒரு நிகழ்வு. அப்படியான ஒரு நிகழ்வை கடந்த எடப்பாடியார் அரசு தடை செய்தது. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்த முயற்சி செய்வதற்காக என் மீது குண்டர் சட்டத்தை ஏவினார்கள். பல்வேறு வழக்குகளை புனைந்தார்கள். அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு நாங்கள் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையிலே கடந்த 3 ஆண்டுகளாக மெரினாவில் எங்களுக்கான அனுமதி என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்த நினைவேந்தல் நடந்து வருகிறது. நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்த அதே கோரிக்கை இப்போ சொல்கிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்த வேண்டும். கனடா நாட்டில் தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலை என்று அங்கீகரிக்கிற விதமாக அங்கே அரசே முன் வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அந்த மக்களுக்கான ஒரு நினைவு சின்னத்தை அங்கே எழுப்பியிருக்கிறார்கள். படுகொலையான தமிழர்களுக்கான ஒரு நினைவு சின்னத்தை தமிழ் மண்ணில் அல்ல, தமிழ்நாட்டு மண்ணில் அல்ல, கனடா மண்ணில் எழுப்பியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழினம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் தொகுத்து நாங்கள் அந்த கோரிக்கை மீண்டும் நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு 2014, 15, 16 காலகட்டத்தில் இதே அரங்கத்தில் இருந்து நாங்கள் அன்றைய ஆளும் கட்சிக்கு நாங்கள் வைத்த அதே கோரிக்கை இப்போ சொல்கிறோம். தயவு செய்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு சின்னத்தை இங்கே கடற்கரையோரம் தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு எழுப்ப வேண்டும். இது அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை மட்டுமல்ல, அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது நாம் கைகட்டி வேடிக்கை பார்த்ததற்கான நம்மளுடைய மன்னிப்பு கோருகின்ற நிகழ்ச்சியாகவும் இது அமைய வேண்டும். ஏன்னா நம்ம தடுப்பதற்கான எந்த வேலையும் செய்யலை. பெரிய அளவுக்கு நம்ம இயங்கிய அந்த பெரிய போராட்டத்தை தமிழ் மண் முன்னெடுத்திருந்தால்
கிட்டத்தட்ட 22 பேர் தீக்குளித்து அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முயற்சி செய்தார்கள். பல்வேறு போராட்ட களங்களை பல்வேறு தலைவர்கள் இங்கே முன்னெடுத்தார்கள். இருந்த போதிலும் அந்த போரை நம்மால் நிறுத்த இயலாமல் போனது. ஆகவே இதையெல்லாம் நினைவு கூறுகின்ற வகையில் அந்த 1.5 லட்சம் தமிழர்களுக்கு 1,67,879 தமிழர்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை இங்கே நம்ம எழுப்பணும். இது எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும். அதே போல இந்த இனப்படுகொலை நாளை மே 18 என்கின்ற அந்த தினத்தை ஈழத்தமிழர்கள் குறித்திருக்கிறார்கள் இனப்படுகொலை நாள் என்று. அதே நாளை தமிழ்நாடு அரசும் இப்பொழுது பொறுப்பேற்றக்கூடிய தாவேக அரசும் ஒரு இனப்படுகொலை நாள் என்று அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே அதிமுகவினுடைய ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தீர்மானங்களை மறுபடியும் வலியுறுத்தி இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். இதில் காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இது குறித்தான ஒரு குரல் இல்லை என்றால் வேறு யார் பேசுவார்கள் என்கின்ற ஆதங்கம் இருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்டங்களில் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலே மே 17 நேரடியாக சென்று கருத்துக்களை ஆவணங்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், மோடி அரசு எங்களது பாஸ்போர்ட்டுகளை முடக்கி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கி வைத்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆக சர்வதேச மட்டத்தில் இது குறித்து இந்த நியாயங்கள் குறித்து எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. மறுக்கப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே ஒரு அவல நிலையாக இருக்கிறது. இந்த சமயத்தில் தமிழ்நாடு சட்டசபையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசு அவர்கள் தமிழ்நாடு அரசு இந்த ஈழத்தமிழர் குறித்து அந்த நினைவேந்தலை நடத்த வேண்டும், இனப்படுகொலை நாளை அறிவிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்வைத்திருக்கிறார். இதே கோரிக்கைகளை நீண்ட காலமாக முன்வைத்து வரக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் இது குறித்து பல்வேறு காலகட்டங்களில் பேசியிருக்கிறார். தோழர் திருமாவளவன் அவர்கள் இதற்கான பல்வேறு மாநாடுகளையும் அவர் நடத்தி இருக்கின்றார். தோழர் வேல்முருகன் அவர்கள் இதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இப்படி எண்ணற்ற அமைப்புகள் இதற்காக பேசி வருகிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் இவர்கள் அனைவரும் பேசி வருகின்ற அந்த நியாயத்தை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் காரியமாக தமிழர்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றாய் வந்து இந்த மக்களுக்கான நினைவேந்தல் நடத்துறதுக்கு எல்லாரும் ஒன்றாக கைகூட வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அவர்களுக்கான ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புவதும், மே 18ஆம் தேதி என்பது அதிகாரப்பூர்வமாக இது ஒரு இனப்படுகொலை நாள் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பதும் மிக மிக வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களாக தாங்கள் மதிப்பதாக அவர் கொள்கை நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். அப்போ இந்த கொள்கை நிலைப்பாட்டில் திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசிய அமைப்புகளும் ஈழத்தமிழர்களுக்காக போராடிய வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு. அந்த மரபிலே நாங்களும் வருகிறோம் என்று சொல்லுகின்ற தமிழக வெற்றி கழகம் இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அனைவருக்கும் பெரிய மகிழ்ச்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை திரு விஜய் அவர்கள் தவறவிடக்கூடாது என்ற இந்த சமயத்தில் அவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த சமயத்தில் ஈழத்தமிழருக்கு ஆறுதலாகவும் உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வசிக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றுபட்டு வருவதற்கான வாய்ப்பும் அமையும். புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அந்த கலை படைப்புகளை அங்கீகரித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கான ஒரு மரியாதை அளிக்கின்ற விதமாகவும், தமிழ்நாடு மக்களின் நீண்ட நெடிய போராட்டத்தை அங்கீகரிக்கின்ற விதமாகவும், தமிழீழ மக்களினுடைய இந்த விடுதலை கோரிக்கையை அங்கீகரிக்கின்ற விதமாகவும் நீங்கள் தமிழ்நாடு சட்டசபையில் ஏகமனதாக தீர்மானத்தை கொண்டு வரணும். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அனைவருமே இந்த கோரிக்கையில் உடன்பட்டவர்கள். இந்த கோரிக்கைக்காக போராட்டங்களை நடத்தியவர்கள், பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்ட வரலாறு இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது நீங்கள் பதவியேற்றுக்க நீங்கள் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பணியை செய்தால் அது வரலாற்றில் என்றும் எழுதப்பட்டதாக இருக்கும் என்கின்ற அந்த கோரிக்கையை இச்சமயத்தில் முன்வைக்கிறோம். ஆகவே உடனடியாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். நாளை இதற்கான நினைவேந்தலை மே 17ஆம் தேதி, எங்கள் அமைப்பினுடைய பெயர் மே 17. ஏனென்றால் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் ஆயுதத்தை மௌனிக்கிறோம் என்று சொல்லி இந்த மக்களை, சிக்குண்ட மக்களை, போரால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக நீங்கள் போர் சூழலிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று தமிழீழ விடுதலை புலிகள் வைத்த கோரிக்கையை நிராகரித்து
70,000 பேரை படுகொலை செய்த நாள். மே 17, மே 18, மே 19 ஆகிய 3 நாட்களில் 70,000 தமிழர்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் வெறும் 2 கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதை நாங்கள் சொல்லல, ஐநாவினுடைய மூவர் அறிக்கை வெளிப்படுத்தியது, சார்லஸ் பெட்ரின் அறிக்கை வெளிப்படுத்தியது, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இது உண்மை என்று வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு உலகத்தில் எங்கேயுமே நடக்கல. வெறும் 3 நாட்களில் 70,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு நம்ம பாலஸ்தீன படுகொலைக்கு எதிர்ப்பாக தொடர்ச்சியாக நம்ம போராடி வர்றோம். மே 14க்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுத்ததற்காக என் மீது உப்பா வழக்கு ஏவப்பட்டது. பாலஸ்தீனத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 500லிருந்து 700 பேர் படுகொலை செய்யப்பட்டது ஒரு இனப்படுகொலையாக உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈழத்தில் அந்த போர் நடந்த சூழலில் 4 மாதங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 3200லிருந்து 4000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 3000 படுகொலை செய்யப்பட்டாங்க. 700 பேர் படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீன இனப்படுகொலை விட மிக கொடூரமாக ஈழத்தில் நடத்தப்பட்டது. இதெல்லாம் புள்ளி விவரங்களோடு இருக்கிறது, ஆதாரங்களோடு இருக்கிறது. ஐநாவோட அறிக்கை எடுத்து படித்தோம் என்றால் அதை விட ஒரு கொடுமையான ஒரு சம்பவங்களை வேற எங்கேயுமே பார்த்துட முடியாது. ஐநாவே என்ன அனுப்புச்சு அப்படின்னா, உணவு பொட்டலங்களை அனுப்புவதற்கு பதிலாக, மருந்துகளை அனுப்புவதற்கு பதிலாக கிரிக்கெட் பேட்டுகளை, ஃபுட்பால் பந்துகளை அனுப்பி வைத்தார்கள். எவ்வளவு எடை போட்டு அனுப்பணும்னு கணக்கெடுக்கும் பொழுது உணவு பொட்டலங்களை எல்லாம், மருந்து பொட்டலம் நீக்கிட்டு விளையாட்டு சாமான்கள் உள்ளே வைத்து அடைத்து அனுப்பிவிட்ட வரலாறுகளை ஐநாவினுடைய உள்ளக விசாரணை குழுவே ஆவணப்படுத்தியிருக்கு. இப்படி ஒரு மோசமான கொலை எங்கேயும் நடக்கலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவத்தை, இப்படி ஒரு மோசமான இனப்படுகொலை எதிர்கொண்ட தமிழினம் நியாயம் கேட்கிறது. அதை தமிழ்நாடு உயர்த்த பிடிக்க வேண்டும் என்று, இது மிக சரியான சமயம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெரிய கட்சிகளும் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள், மக்கள் சார்ந்த அமைப்புகள் ஆதரிக்கிறார்கள். ஆகவே இதை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு முதலமைச்சர் திருமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்து எங்களது ஊடக சந்திப்பை நிறைவு செய்கின்றோம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லை, அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமர்சனங்கள் இருக்கலாம். நாங்கள் சொல்றது என்னன்னா, இந்த சமயத்திலையாவது கட்சியெல்லாம் கடந்து ஓரமாக ஒதுக்கி வச்சு, தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமேலும் தேர்தல் அரசியலை வைத்து பார்க்க வேணாம், கட்சி கடந்து ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலை முடிவுக்கு வருவோம். எல்லா கட்சியும் இது ஒரு இனப்படுகொலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அதிமுகவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, திமுகவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, தாவேக மறுக்கவில்லை, விடுதலை சிறுத்தைகள் இதை முன்மொழிந்திருக்கிறார்கள், மதிமுக அதற்காக போராடி இருக்கிறது. எல்லாருமே அதுக்காக இருந்திருக்கிறாங்க பொழுது ஏன் ஒன்றுபட்டு ஒரு முடிவெடுக்க கூடாதுங்கிற கேட்குறது. கட்சி அரசியல் வேண்டாம், இந்த சமயத்தில் இதுக்கு கட்சி அரசியல் வேண்டாம், அனைவரும் ஒன்றுபட்டு இது ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற கோரிக்கை இந்த சமயத்தில் நாங்கள் முன்வைக்க நினைக்கிறோம். அது காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சியில் இருந்தால் அவர்கள் தமிழ்நாடுகளுக்கு ஆதரவாக என்னைக்குமே நிலைப்பாடு எடுத்ததில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் இதை புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு மனிதநேய விடயங்களில், ஏன்னா அது ஐநாவே சொல்லியிருக்குது, இதற்கு எதிரான நிலைப்பாடை காங்கிரஸ் எடுக்கும் என்றால் தமிழ் மக்களிடத்தில் அவர்கள் தனிமைப்பட்டு போவார்கள். கடந்த கால தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது. இல்லை நாங்கள் இல்லை விடாப்படியாக தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை எப்படி அவங்க 2009க்கு பிறகு எதிர்கொண்டாலும் அதே மாதிரி எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த சமயத்தை இன்னொன்று குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி ஏதாவது காங்கிரஸில் பேசணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு தகவல் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நேற்றுக்கு முன்தினம் சர்வதேச ஐநாவினுடைய சிறப்பு மேற்பார்வையாளராக இருந்த யாஸ்மின் சூக்கா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அமைப்பு, சர்வதேச ITJPL அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ராஜீவ்காந்தி அனுப்பிய, காங்கிரஸ் ஆட்சியில் ராஜீவ்காந்தி அனுப்பிய அமைதிப்படை இலங்கையில் நிலை கொண்டிருந்த சமயத்தில், தமிழீழத்திலே விடுதலை புலிகளோடு அவர்கள் முரண்பட்டிருந்த சமயத்தில் காணாமலான 10,000 பேர், இந்திய அமைதிப்படையின் கீழாக காணாமலான 10,000 பேர் குறித்தான பெயர் விவரங்களை, ஒன்றும் இல்லை, வெறும் என் நம்பரை போடலை, பெயர் விவரங்கள், அவர் பெயர் என்ன, எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர்னு கிட்டத்தட்ட 10,000 பேரை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு குறித்து ஒரு விசாரணை நாளைக்கு நடக்கும் என்றால் அது யார் மீதான விசாரணை வரும்னா அது ராஜீவ்காந்தி மீதான விசாரணை தான் வரும். இது பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம்.
திரும்ப திரும்ப பேரறிவாளன் மீது வழக்கை கொண்டு வர்றேன், நாங்கள் ராஜீவ்காந்திக்காக பேசுறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல ஏற்கனவே ஒரு வழக்கை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் பதிவு பண்ணியிருக்கு. இப்ப இல்ல, 1989 பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அமைதிப்படையினுடைய வன்முறைகள் குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அது திரும்பவும் மேல் கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பினால் இப்ப 10-15,000 பேரோட பெயர் பட்டியல வெளியே வந்துருச்சு. அமைதிப்படையின் காலகட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவருடைய பெயர் பட்டியல வெளியே வந்திருக்கு. இதை நாங்க பேசணும்னு அவசியம் இல்லை, சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய மனித அமைப்பு வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஊடகத்தில் வெளியே வரல. இப்போ முதல் முறை நாங்கள் சொல்றோம் தகவல் வெளியே வந்திருக்குன்னு. இது நாளைக்கு ஐநாவிலே மேற்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் யாருக்கு கஷ்டம், யாருக்கு நட்டம்? இப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு 2009 நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும். அது நியாயமான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு கனடா நாடு வந்து இதற்கான நீதிக்கான நினைவு சின்னத்தை எழுப்பி இருக்கிறாங்க, இனப்படுகொலை நாள் அங்கீகரிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டுக்கு என்ன குறை, தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இங்கே கேள்வியாக வரும். ஆகவே அவர் இப்படி ஒரு எதிர்நாள் எடுக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். தேவைப்பட்ட நிச்சயம் முதலமைச்சர் நாங்கள் பார்ப்போம். இந்த விஷயத்தில் நாங்கள் யாரையும் ஒதுக்குவதாக இல்லை. இதில் வந்து எல்லாரையும், நான் காங்கிரஸ் தலைமை உட்பட அனைவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதில் ஏதேனும் ஒரு முடிவு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த ஆட்சி நிலை பெற்ற உடனே நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமாக அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து இதற்கான ஒரு ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியும் மே 17 எடுக்கும். இல்ல, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் வந்து பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலையானதுக்கு பின்னாடி ஒருத்தர் குற்றவாளி சொல்றதுக்கு வந்து இல்லை, அது எதுவுமே நிற்காதுங்க. வெறும் அவங்க வந்து விளம்பரத்துக்காக காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ பண்ணிட்டே இருப்பாங்க. வேற வழியில் அந்த கட்சி இங்கே இருக்குதுன்னு ஏதோ சொல்லணும்ல. இப்போ அதுதானே இப்போ மேகதாது அணையை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகத்தில் நான் எடுத்து கட்டுவேன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் வாய்ப்பத்தி அமைதியாக இருக்கும், அப்போ பேச மாட்டாங்க. இப்போ ராஜீவ்காந்தி பிரச்சனை அல்லது ஈழ பிரச்சனைனா அப்போ எடுத்து பேசுவாங்க, ஏன்னா அப்போ தான் விளம்பரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய முயற்சினால இது சட்ட ரீதியாக இது என்றைக்குமே நியாயம். ஏன்னால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீதான குற்றச்சாட்டு எல்லாம் வந்து உண்மை நிரூபிக்க முடியாம தான், ஆனாலும் அதை மீறி அவங்க 32 வருஷமா அவரை வச்சு தண்டிச்சு பழி வாங்கினாங்க. அதை மீறி நியாயம் வென்றிருக்கிறது, வெளியில் வந்திருக்கிறார். சட்டம் தானே படிச்சிருக்கிறாரு, அதுல என்ன தப்பு இருக்குது? நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக அவர் தன்னை வந்து ஒரு பணியை மேற்கொள்றதுல என்ன தவறு நடத்துறப்போது? வழக்கறிஞராக தானே இருக்கிறாரு, வேற ஏதாவது பண்ண போறாரா? இல்லை இல்லை, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமையை அவர் முன்னெடுக்க நீதிமன்றம் ஏற்றுக்குச்சுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தாங்கன்னா வரவேற்கலாம். வேற ஏதாவது இருக்குங்களா? நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள், நாளைக்கு நினைவேந்தல் இருக்கு. நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள் நீங்கள் அவசியம் வரணும்னு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த ஊடகத்தில் மட்டும் செய்தியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆனால் எங்களால் பெரிய அளவு கொண்டு போக முடியல. நாளை மே 17 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் கடற்கரையிலே இனப்படுகொலையான தமிழர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி நாங்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். அதில் சாதி மதம் கடந்து கட்சி கடந்து அனைத்து தரப்பினரும் பங்கெடுக்கிறார்கள். 16 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இது நாளை மாலை 5 மணி அளவில் பெசன்ட் நகர் கடற்கரையிலே நீங்கள் குடும்பத்தோடு திரண்டு வந்து அங்கு இனப்படுகொலையான தமிழர்களுக்கு நினைவேந்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன் தாழ்மையுடன் முன்வைக்கிறோம். இது நம்மளுடைய தொப்புள்கூடி உறவுகளுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. இதில் எந்த கட்சி அடையாளங்களும் இருக்கு, இதுவரைக்கும் 16 ஆண்டுகளாக அப்படி ஒரு எந்த அடையாளமும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்துவதற்காக, அவர்கள் சுடரேற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நீங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். 17 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பெசன்ட் நகர் கடற்கரையில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். அதற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம்.